மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரமோனிட்டா ரொட்ரிகுவேஸ் ரிகோ. தலைப்பு காணாமல் போனது போன்ற உணர்வு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும். நீங்கள் போகும் பாதை தவறானது, சரியான பாதை எது என்று தெரியவில்லை என்ற உணர்வு வரும்போது பயம் தானாக வரும். எனது வாலிப காலத்தில் சாரணர் பாசறையில் இருக்கும் நேரத்தில் நாங்கள் இருளில் வழியை தவறவிட்டுவிட்டால் பாசறைக்கு வெளியே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பின் வெளிச்சத்தை நோக்கி வரவேண்டும் என்று எமது தலைவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். சரீரப்பிரகாரமாகவோ மனதிலேயோ உணர்வில்லையோ அல்லது ஆவியின் பிரகாரமாகவோ வழிதப்பி போவது சாதாரண விடயம். அப்படியான நேரங்களில் நண்பரோ அல்லது பழக்கமில்லாத பாதையில் எம்மை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டியோ கூட இருந்தால் நன்றாக இருக்கும். பயமே வராது. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எமக்கு சொல்லுகிறது. கடவுள் எம்மை கைவிட மாட்டார். நாம் எங்கே இருக்கிறோம், எமது தேவை என்ன, கஷ்டத்தில் எப்படி உதவி செய்யலாம் என்பதெல்லாவற்றையும் அவர் அறிவார். அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது என்று தெரியாத நிலை வந்தால் உலகின் ஒளியாகிய இயேசுவை நோக்கி பார்த்து வழிகாட்டும்படி கேளுங்கள். நிச்சயம் அவர் உதவி செய்வார். ஜெபம். எப்போதும் எம்மை ஆதரிக்கும் ஆண்டவரே, நீங்கள் எம்மை நேசிக்கிறீர்கள், எம்மை கைவிட மாட்டீர்கள் என்பது எமது மனதில் பதிந்திருக்கிறது. எமது கஷ்ட நேரங்களிலும் நீங்கள் எம்முடன் இருந்து எம்மை பலப்படுத்துவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கடவுள் அந்த இடத்தில் என்னுடன் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.